السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய ரமலானுடைய கடைசி நாளையிலே, கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சங்கையான ரமலான் மாதத்தில் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் செய்த அனைத்து வகையான நல்லறங்களையும் ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஈமானுடன் கூடிய நல்ல வாழ்க்கையினை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று இரவு சங்கையான ஷவ்வால் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஷவ்வால் 1ஆம் தேதிதான் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இஸ்லாமிய சட்டங்களாக இருக்கட்டும், இஸ்லாம் கூறுகின்ற பண்டிகைகளாக இருக்கட்டும், இஸ்லாம் ஆதரிக்கின்ற விழாக்களாக இருக்கட்டும், உலகளாவிய அளவிற்கு ஒரே மாதிரி தான் அவைகள் அமைந்திருக்கும். இந்தியாவிலே தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் எவ்வாறு ஜும்மாவை தொழுகின்றோமோ, அதை போன்று 5 நேரங்கள் தொழுகின்றோமோ, இதே மாதிரிதான் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த 5 கால தொழுகைகளையும் ஜும்மாவையும் நிறைவேற்றுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையிலே 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, இந்த 2 பெருநாட்களையும் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார். அந்த அடிப்படையில் தான் அந்த 2 பெருநாட்களையும் கொண்டாட வேண்டும். இது இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கடமை என்பதை மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகின்றது. அறியாமை காலத்திலே ஒவ்வொரு நாளும் விழாக்களை கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். ஹதீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம். நசாயி என்ற நூல்ல 1755வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதை அறிவிக்கின்றார்கள். கானலி அஹ்லி ஜாஹிலிய்யா யௌமானி ஃபீ குல்லி சனத்தின். ஒவ்வொரு ஆண்டும் 2 விழாக்களை பெரும் விழாக்களாக அரபுகள் கொண்டாடுவார்கள். யல்அபூன ஃபீஹிமா,
அந்த இரண்டிலும் விளையாடவும் செய்வார்கள். வீர விளையாட்டுகள் நம்மள மாதிரி கபடி, கிரிக்கெட்டு அதெல்லாம் கிடையாது. அம்பு எறிகிறது, ஈட்டி எறிகிறது, குதிரை சவாரி செய்வது, மல்யுத்தம் செய்வது, இதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கின்றது. இன்னைக்கு யாருக்காவது ஈட்டி எறிய தெரியுமா? மாங்காய் நோக்கி கல்லனா எறிய தெரியும், ஆனா ஈட்டி எறிய தெரியாது, அம்பு எறிய தெரியாது, குதிரை சவாரி செய்ய தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இது போன்ற வீர விளையாட்டுக்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அல் குர்ஆன் கூறுகின்றது. நம்மள எத்தனை பேருக்கு கராத்தே தெரியும்? என் உள்பட நான் கேட்கின்றேன். எத்தனை பேருக்கு மல்யுத்தம் தெரியும்? மல்யுத்தம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அரபுகள் குழந்தை பருவத்திலேயே தங்கள் குழந்தைகளுக்கு மல்யுத்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள், ஈட்டி எறிவதை கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய பெரும்பாலான தொழிலே வேட்டையாடுவதுதான். வேட்டையாடுவதாக இருந்தால் ஈட்டி எறிய தெரிய வேண்டும், அம்பு எறிய தெரிய வேண்டும், குதிரை சவாரி செய்ய தெரிய வேண்டும். இதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த வீர விளையாட்டுக்களை அந்த விழாக்கள் அன்று என்ன செய்வாங்க அப்படின்னா அரபுகள் விளையாடுவார்கள். ஹதீசுகள் என்ன வருது அப்படின்னா, பெருநாள் அன்று பள்ளிவாசல்கள்ல அந்த வீர விளையாட்டுகள் விளையாடப்படும். இன்னைக்கு சில மகல்லாக்கள்ல பாருங்களேன், பெருநாள் அன்று விளையாட்டு போட்டி வைப்பாங்க. என்ன போட்டி தெரியுமா? குமரி பெண்களுக்கெல்லாம் அரகுற ஆடைய போட்டு இந்த பாசி மணிலாம் விற்பாங்கல, குறவம் புரத்தி, அந்த வேடத்தை போட்டு ஆண்களுக்கு மத்தியில மேடையில ஏற்றி வேடிக்கை பார்ப்பாங்க. இது ஹராமான விளையாட்டு. உண்மையிலேயே விளையாடுவதாக இருந்தால் ஆண்கள் விளையாட வேண்டும், குமரி பெண்கள் வேடிக்கை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருநாள் அன்று அபிசீனியாவை சார்ந்த இளைஞர்கள் பள்ளிவாசல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வீர விளையாட்டுகள் விளையாடுவார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்ச புதுசு, அவங்களுக்கு 9 வயசு 10 வயசு தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் அன்பு கணவரே, அந்த இளைஞர்கள் விளையாடுவதை நான் காண வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கதவு ஓரத்துல தன் கையை இப்படி வைத்துக் கொள்வார்கள். இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய நாடியை வைத்து பெருமானாருடைய கன்னத்தோடு தன்னுடைய கன்னத்தை சேர்த்து அந்த இளைஞர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இளம் பெண் எவ்வளவு நேரம் ஆசைப்படுவாளோ அவ்வளவு நேரம் பார்ப்பதற்கு நான் நின்று கொண்டே இருப்பேன். ஆயிஷா போதும் சொல்ற அளவுக்கு நான் நின்று கொண்டே இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து இப்போ மதீனாவுக்கு வந்தாச்சு. மக்கால இருக்கிற வரைக்கும் எந்த பெருநாளும் கிடையாது. ஈதுல் அல்ஹா தியாக திருநாளும் கிடையாது, ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளும் கிடையாது. காரணம் என்னவென்றால் மக்கால இருக்கிற வரைக்கும் நோன்பு கடமையாக்கப்படல, தொழுகை கடமையாக்கப்படல, ஹஜ்ஜி கடமை கிடையாது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அப்ப ஹிஜ்ரி 2ல இருந்துதான் இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இஸ்லாம் கொண்டாட அனுமதித்தது, ஆதரித்தது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் துல்ஹஜ்ஜி அதாவது ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது. அந்த வருஷம்தான் ஹஜ்ஜி பெருநாளை இஸ்லாம் கொண்டாட ஆரம்பித்தது. இப்ப மதீனாவுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிலியாக்கள், அறியாமை காலத்து அரபுகள் கொண்டாடக்கூடிய விசேஷங்களை பத்தி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கானலக்கும் யௌமானி தல்அபூன ஃபீஹிமா வகத் அபுதலக்கும் அல்லாஹு ஃபீஹிமா. நீங்கெல்லாம் வருஷத்துல 2 நாள் பெருநாள் கொண்டாடுறீங்க. அந்த 2 நாளைக்கு பகரமாக அல்லாஹ் எங்களுக்கு 2 நாளை தந்திருக்கின்றான். ஒன்று யௌமுல் ஃபித்ர், மற்றொன்று யௌமுல் அல்ஹா. ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று தியாக திருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அந்த அரபுகள் கொண்டாடினார்களே அந்த 2 நாள் என்ன நாள் தெரியுமா? இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸ்கள் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு பேரு நைரோஸ், நைரூஸ் என்று சொல்வார்கள்.
மற்றொரு நாளுக்கு பெயர் மகர்ஜான் என்று சொல்வார்கள். அது என்ன நைரூசு மகர்ஜான் அப்படின்னா அதுக்கு அழகான விளக்கத்தை தருவார்கள். இந்த ஜோசியக்காரங்க ராசி பலன் பார்க்கக்கூடியவங்க துலாம் ராசி, மேக ராசி, ரிஷபம் ராசி, கடகம் ராசி இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அந்த கோள்கள் ஓடக்கூடிய பாதையை குறிக்கும். அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா சூரியன் மேஷ ராசிக்குள்ளால் நுழையும் நாளையில் ஒரு பெருநாளை கொண்டாடுவார்கள். சூரியன் மேஷ ராசிக்குள்ளால், அதாவது அந்த பாதைக்குள்ளால் சுற்றி வரும் பொழுது அந்த முதல் நாளிலே ஒரு பெருநாளை கொண்டாடுவார்கள். அந்த பெருநாளைக்கு பேர் தான் நைரூஸ் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது என்ன அப்படின்னா சூரியன் ஆகிறது துலாம் ராசிக்குள்ளால் செய்கின்ற நாளை இரண்டாவது பிறநாளாக கொண்டாடுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும் மேஷம் அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம், துலாம் அப்படின்னா தராசுன்னு அர்த்தம். சூரியன் ஆகிறது அந்த துலாம் ராசிக்குள் சென்றால் இரண்டாவது பெருநாள், மேஷ ராசிக்குள்ளால் சென்றால் முதலாவது பெருநாள் என்று அரபிகள் அந்த பெருநாளை கொண்டாடினார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதெல்லாம் இஸ்லாத்திற்கு ஒத்து போகாது. 30 நாள் யாரு பட்டினி கிடந்து ஐம்புலன்களையும் அடக்கி நோன்பு வைத்தார்களோ இவர்களுக்கு நோன்பு பெருநாள். அதே நேரத்தில் யாரை ஆடு மாடுகளை அறுத்து தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த பெருநாளை நாம் எப்படி கொண்டாடலாம்? மார்க்கம் அதற்கு ஒரு வரைமுறையை கற்றுத் தருகிறது. பெருநாள் அன்று நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல விதமாக குளிக்க வேண்டும். பருவ வயதை அடைந்த ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், பெருநாள் அன்றாவது நாம் குளிக்க வேண்டும். அதுக்காண்டி பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் குளிக்கணும், மற்ற நாள் குளிக்க கூடாது என்று இல்ல, டெய்லி குளிக்கலாம். ஆனா பெருநாளைக்காக குளிப்பது என்பது பெருமானார் கற்றுத் தந்த ஒரு சுண்ணத்தான காரியம். இரண்டாவது என்ன அப்படின்னா புத்தாடை தான் அணிய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நம்மள்கிட்ட இருக்கிற ஆடைகள்ல நல்ல ஆடையை நாம் அணிய வேண்டும். இரண்டாவது சுண்ணத். மூணாவது சுண்ணத்தை என்ன அப்படின்னா நறுமணங்கள் இருக்குமானால் அந்த நறுமணங்களை நாம் பூசிக்கொள்ள வேண்டும். பெண்கள் பூசுவது கூடாது. வீட்டுக்குள்ளால் அமரக்கூடிய பெண்கள் வேண்டுமானால் நறுமணங்களை பூசலாமே தவிர வீட்டை விட்டும் வெளியேறக்கூடிய பெண்கள் நறுமணங்களை பூசிக்கொண்டு வெளியேறுவது கூடாது. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பெண் நறுமணங்களை பூசிக்கொண்டு அது நறுமண மலர்களை தலையில் சூடிக்கொண்டு வீட்டை விட்டும் வெளியே வந்து அந்நிய ஆண்களுக்கு மத்தியில வந்து செல்வாரே ஆனால் அவள் விபச்சாரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா அந்த கட்டுப்பாடுதான் இன்னைக்கு இஸ்லாத்துல இல்ல. ஆலிம்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. பெருநாள் அன்னைக்கு பாருங்க, மற்ற நாள் தலையில ஹிஜாபோடு அடையக்கூடிய பெண்கள் கூட பெருநாள் அன்று தலைவிரி கோலமாகத்தான் சிகை அலங்காரத்தை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு கணவனை அல்ல மற்ற அந்நிய ஆண்களை திருப்திப்படுத்துவதற்காக நறுமணங்களையும் மலர்களையும் சூடிக்கொண்டு தெருக்களிலே தெரியக்கூடிய ஒரு அவலமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். மானம், ரோசம், சூடு, சொரண இருக்குமானால் அந்த கணவன்மார்கள் தங்கள் மனைவியரை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம மனைவிக்கு பேர் என்னது? விபச்சாரி. நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த நோன்பு பெருநாள் அன்று தொழுகைக்காக நாம் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் சாப்பிடுவது சுண்ணத்தான காரியம். சாப்பிடுவது சுண்ணத்தான காரியம். அதுதான் சில பள்ளிவாசல்ல 10 மணிக்கு வச்சிருக்கிறாங்க பெருநாள் தொழுகைய, விவரம் தெரியாம வச்சிருக்கிறாங்க. சாப்பிடுதல் அப்படின்னா இட்லியா வச்சு, கரிசாலா வச்சு, சுக்கா வச்சு நல்லா சாப்பிட்டு பள்ளிவாசல் வந்து புரட்ட போட்டு தூங்குறதல்ல. சாப்பிடுதல் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா பேரீத்தம் பழங்களை சாப்பிடுவார்கள். பெருநாள் அன்று தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் பேரீச்சம்பழங்களை சாப்பிடுவார்கள். ஹதீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம். புகாரியில
900வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகுது யௌமல் ஃபித்ரி ஹத்தா யௌகுல தமராத்தின் வ யௌகுலுஹுன்ன வித்ரா. பேரித்தம்பழங்களை சாப்பிடாமல் நோன்பு பெருநாள் அன்றி தொழுகைக்காக பெருமானார் வீட்டை விட்டு புறப்பட மாட்டார்கள். பேரிசு மலனா கிலோ கணக்கில் சாப்பிடுறதா கிடையாது. வித்திரன் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். ஒற்றைப்படை என்று சொன்னால் ஒற்றைப்படையில குறைந்தது 3 தான். ஒன்று தான், 2 ரெட்டப்படை. ஒற்றைப்படையில் குறைந்த அளவு 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரித்தம்பழங்களையோ 5 பேரித்தம்பழங்களையோ கூடுதான் 7 பேரித்தம்பழங்களையோ சாப்பிட்டு விட்டு தொழும் திடலுக்கு அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். ஏன் அப்படின்னா 30 நாள் சகல் சாப்பிடுறோம். பெருநாள் அன்னைக்கு சகல் சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு எல்லாத்துக்கும் வயிறு பசிக்கத்தான் செய்யும். பசியோடு பள்ளிவாசலுக்கு வந்துடாதீங்க, திடலுக்கு சென்று விடாதீர்கள், ஏதாவது சாப்பிடுங்கள். ஏதாவது என்று சொன்னால் மற்றவைகளை சாப்பிடுவதை விட பேரித்தம்பழங்களை சாப்பிடுவது சுன்னத். பேரித்தம்பழங்கள் இழந்த சக்தியை நீட்டி கொடுக்கின்ற தன்மை உடையது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, பெருநாள் அன்று நல்ல ஆடைகளை நாம் அணிய வேண்டும். புத்தாடை தான் அணிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதீனாவில் உள்ள அந்த சந்தைக்கு செல்கிறார்கள். சந்தைக்கு சென்று ஒரு பட்டாடை ஒன்றை வாங்கி வருகிறார்கள். வாங்கி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் வக ஜம்மல் பிகாலில் ஈதி, பெருநாள் அன்று இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வெளிநாட்டு மன்னர்களோ வெளிநாட்டு தூதர்களோ உங்களை சந்திக்க வந்தால் ரசூலுல்லாஹ் என்னைக்குமே ஒட்டுப்பட்ட சட்டம் போட்டிருப்பாங்க. அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர் ஒரு மாநிலத்திற்கு அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, அகில உலகத்திற்கும் ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையில பார்த்தா ஒட்டுக்களா போடப்பட்டிருக்கும். அப்ப வெளிநாட்டு தூதர்கள் வரும்பொழுது என்னடா இவர் ஆடையை இப்படி இருக்குது, ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆடையை பத்தி ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாத என்று நினைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை நீங்க பெருநாள் அன்னைக்கு போட்டுக்குங்க, வெளிநாட்டு தூதர்கள் வந்தா போட்டுக்குங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமா ஹாதிஹி லிபாசு மல்லா கலாத்தலஹு, பட்டாடை என்பது ஆண்களுக்கு ஹராம். இந்த ஆடை அணிந்தால் மறுமை நாள் ஆகிரத்துல பட்டாடை இல்லாமல் போய்விடும். எனவே இந்த ஆடை வேண்டாம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பெருமானாருக்கு ஒரு பட்டாடை அன்பளிப்பாக வரும். அந்த அன்பளிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இப்ப நானும் நீங்களும் பட்டாடை அணிவது கூடாது, தங்கம் அணிவது கூடாது. ஆண்களை பொறுத்த மட்டிலும், இஸ்லாமிய ஆண்களை பொறுத்த மட்டிலும் பட்டும் தங்கமும் ஆண்களுக்கு மட்டும் ஹராம். நம்ம மனைவிமார்களுக்கு, அக்கா தங்கைகளுக்கு, மகள்களுக்கு அது ஹலால். இப்போ ஒரு ஆள் பட்டாள தாரான்னு வச்சுக்கிடுவான், இன்னொரு இருக்கான்னு கேட்கலாம். ஒரு பொருள் ஒரு மோதிரம் தாரான்னு வச்சுக்கிடுவான், இன்னொரு மோதிரம் தான் கொடுக்கலன்னு கேட்கலாம். வாங்கி நாம போட்டுற கூடாது, நம்ம மனைவிக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு வந்தா அதை வாங்கிக் கொள்வார்கள். அந்த அன்பளிப்பை வாங்கி கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கொடுத்தாங்க, இந்தாங்க பட்டாட வச்சுக்குங்க. உடனே உமர் கேட்டாரு, நேற்று மட்டும் நான் தரும்போது கூடாது அப்படி இப்படிட்டீங்க, இன்னைக்கு நீங்களே எனக்கு தாரீங்கள அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்வாங்களா, நீ உடுத்துவதற்காக நான் தரல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ தந்தது நான் அணிவதற்காக நீ தந்தீரோம், ஆனா நான் தருவது நீங்கள் அணிவதற்காக அல்ல. உங்கள் மனைவிக்கு கொடுங்க, உங்க மகளுக்கு கொடுங்க, உங்க மகன் அப்சா என் மனைவி தான், அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றவன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வாங்கி இஸ்லாத்திற்கு வராத தன் சகோதரிக்கு கொடுத்தார்கள், உறவை பேணுவதற்காக என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அடுத்து பெருநாள் தொழுகை பள்ளிவாசலிலா திடலிலா, இது ஒரு பெரிய பிரச்சனை. சில இடங்கள்ல பள்ளிவாசல் நடக்கு, சில இடங்கள்ல திடல்ல நடக்கு. அன்னைக்கு பாருங்க 27 அன்னைக்கு ஒரு ஊர்ல ஊரே சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போயாச்சு, வீட்டை பூட்டிட்டு. ஒரு வீட்டுல 350 கிராம் தங்கத்தை ஒருவன் கொள்ளடிச்சிட்டு போயிருக்கான்.
இன்னைக்கு சமயத்தை பார்க்கிறார்கள். ஒரு மகளான ஆண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பெண்கள் மட்டும் இருந்தால் கைவரிசை காட்டலாம் என்று சொல்லிக் கொண்டு சில சங்கி கூட்டங்கள் அலைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாம பெண்களை தனியாக விட்டுவிட்டு பகல் நேரத்திலும் வீட்டை பூட்டி விட்டு வெளியிடங்களுக்கு செல்வது நல்ல காரியம் அல்ல. வீட்டுல சில ஆண்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. வீட்டுல பெண்களை மட்டும் வச்சுட்டு அவங்களும் தொழுகிட்டு இருப்பாங்க, சமையல் அடிப்பாங்க, சில பெண்கள் செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ வீட்டுக்குள்ள பார்க்கிறோம். அந்நிய ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்து டீ போட்டு தான் கேட்கறாங்க. அந்த பெண்களும் டீ செல்ல பார்த்துக்கிட்டே டீயை போட்டு அவங்களோட பேசிட்டு இருந்துட்டு வந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தா வேற ஒருத்த வீட்டுல வந்து டீயை குடிச்சிட்டு போயிருப்பான். இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த காலத்தை பொறுத்த மட்டும் ஒரு காலம் பணியும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இதுக்காக நம்ம போவோம். முழு பாதுகாப்பு இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். அதனால இந்த காலத்தை பொறுத்த மாட்டோம் ஈத்துக்கா பக்கத்துல இருந்தா போறது தப்பல்ல. இல்லை என்றால் மஹல்லாவோடு நாம் தொழுவதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 956வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருநாட்கள்லயும் தொழும் திறனுக்கு தான் செல்வார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல சங்கி கிடையாது. ரசூலுல்லாஹ் தான் வலுப்பெற்று விட்டார்களே. இஸ்லாமிய ஆட்சி அல்லவா நடைபெறுகிறது. அதாவது தொழும் திறனுக்கு செல்வார்கள். சென்று என்ன செய்வாங்கன்னா முதல்ல தொழுக. ஜும்மால பாருங்க, முதல்ல குதுபா, இரண்டாவதா தொழுக. பெருநாள் வந்து நேர் மாற்றம். முதல்ல தொழுக, இரண்டாவது குதுபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபுதஉ பிஹி ஸலாத்து, முதல்ல தொழுகை ஆரம்பிப்பார்கள். சும்ம பின்பு யன்ஸரிஃபு ஃபயகூமு மகாமியன் நாசி, மக்களை நோக்கி உயரமான இடத்துல நிற்பார்கள். நின்று என்ன செய்வாங்க அப்படின்னா மக்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு 2 பெருநாட்களையும் நாம பார்க்கிறோம். தொழுகை முடிஞ்ச உடனே குத்துபா ஓடும் பொழுது பாதி பேர் எஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு பெருநாள் தொழுகை கிடைக்காமல் போய்விடும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய குத்துபாவாக இருக்கட்டும், பெருநாட்களுடைய குத்துபாவாக இருக்கட்டும், விளங்குதோ விளங்கலையோ உட்கார்ந்து செவி மறுக்க வேண்டும். குத்துபா ஓடும் பொழுது நாம எழுந்து போனோம் அப்படின்னா லுகர் 4 ரக்காத்துல 2ஆம் ரக்காத்துல தக்பீர் விட்டுட்டு போன மாதிரி தான். ஏன்னா அது 2 ரக்காத்துக்கு சமம். அதான் 2 ரக்காத்து நாம தொழுக வைக்கிறோம். ஜும்மாவுக்கு 2 ரக்காத்து தொழுக வைக்கிறோம். அது 2, குத்துபா 2. அதான் குத்துபா ஓடும் பொழுது இமாம் பேசலாம். ஒருத்தர் எஞ்சி போறாரா உட்காருன்னு சொல்லலாம். அவருக்கு ரூல்ஸ் ரைட் இருக்குது. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்களா பக்கத்துல நாள் பேசாதுன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு ஜும்மா போயிடும். ஆனா மேடையில் நிற்கக்கூடிய இமாமே சபையில யாராவது 2 பேர் பேசுறத, சுண்டி விளையாடுறத, செல்போன்ல கேம் விளையாடுறத மேல இருந்து பார்த்தாருன்னா குத்துபாவை நிப்பாட்டிட்டு பேசாதீங்க, விளையாடுறாதீங்க சொல்றதுக்கு அவருக்கு கடமை இருக்கிறது. அந்த உரிமை அவருக்கு இருக்கின்றது. அவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திய பின்னால குத்துபால ஏறுவாங்க. வன்னாசு ஜுலூசுன், பாத்தீங்களா, மக்கள் எல்லாம் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அலா சுஃபூஃபிஹிம், எந்த இடத்துல தொழுவாங்களோ அதே இடத்திலேயே அமர்வார்கள். சப்பு சப்பா தான் உட்காரணும். சில பேர் நெருங்கி உட்கார்ந்துருக்காங்க. தொழுகையில நம்ம எப்படி நெருங்கி நிற்க முடியாதோ அந்த மாதிரி குத்துபா ஓடும் போதும் நெருங்கி உட்கார்ந்தது கூட. அதான் ஜும்மால நம்ம அடிக்கடி சொல்றோம், வந்தவனே சப்பு சப்பா உட்கார்ந்துருங்க, இடைவெளி விடாதீங்க. இடைவெளி விட போய்தான் பின்னால வருவர் என்ன செய்யறாரு, அதான் முதல் சப்புல இடம் கிடைக்கு, நாம போய் உட்காருவோம். ஒவ்வொருத்தரையா தாண்டி தாண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜும்மாவுக்கு வரும் பொழுது நாம முதல் சப்புல இருந்துதான் இடத்தை பூர்த்தியாக வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அந்த குத்துபால பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, செய்யக்கூடாத தவறுகள் என்ன, இதையெல்லாம் அது முறையாக நிகழ்த்துவார்கள் என்பதை அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெளிவாக சொல்வார்கள். அருமையானவர்களே, பெருநாள் அன்று பள்ளிவாசலுக்கோ திடலுக்கோ நாம் செல்வதாக இருந்தால் வீட்டில இருந்து திடலுக்கு பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஒரு பாதை, தொழுது முடிச்ச பின்னால வேறு ஒரு பாதை வழியாக நாம் வர வேண்டும். இது சுன்னத்தான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி
புகாரியில 933வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌம ஈதி ஹாலஃபத் தரீக, பெருநாள் அன்று 2 பெருநாளையும் பாதைகளை மாற்றிக் கொள்வார்கள். போகும்போது பள்ளிவாசலுக்கு போயிடணும், திரும்பி வர்ற வழியில வேறொரு பாதையில வேற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. சில பேர் நம்பர் கடைக்கு போயிடுறாங்க தப்பி தவறி. ரசூலுல்லாஹ் தான் பாதையை மாத்துறாங்கல்ல, நம்பர் கடைக்கு நம்ம போயிடுவோம், ஜாலியா கொண்டாடுவோம். கல்லீடை குறிச்சியில பாத்தீங்களா 27 அன்னைக்கு 4-5 இளைஞர்கள் 4 பைக்ல இந்த அம்பையில இருந்து ஒரு புது ரோடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த ரோட்ல சாகசம் செய்து கொண்டு அவங்க வேகமா போயிருக்கிறாங்க சகர் சாப்பிட. முந்தி செல்கின்ற நேரத்தில் ஒரு பைக்ல போன 2 இளைஞர்கள் தட்டு தடுமாறி கீழே விழுந்து 17 வயது ஒரு மாணவர் ஒரு பலியாகி இருக்கின்றார். நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் இன்னைக்கு சீரியஸா கிடக்கிற 27 அன்னைக்கு நாம ஏற்கனவே சொன்னோம் ரொம்ப பைக் ரேஸ் நடக்குது. அன்னைக்கு ரொம்ப நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி யாருமே தூங்கல, இபாதத் செஞ்சாங்கன்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் பைக் ரேஸ் தான். பெருநாள் அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி வேணாலும் பாருங்க, வேகமா போகுது ஸ்டாண்டை எடுத்து விட்டுருவாங்க, சைடு ஸ்டாண்ட. அது ரோட்ல அப்படியே உரசிக்கிட்டே தீயா பறக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம நரகத்துக்கு தான் போறோம் அப்படிங்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறாங்க. தயவு செய்து பெருநாள் இரவு இருக்குத, அது ஒரு முக்கியமான இரவு. இப்னு மாஜால மட்டும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நாம 30 நாள் வைத்த நோன்புக்கும் 30 நாள் செய்த நல்லறங்களுக்கும் அல்லாஹ் இன்றைக்கு இரவு தான் கூலி கொடுப்பான். நேற்றல்ல முந்தானத்தல்ல, இன்றைக்கு இரவு தான் கூலி கொடுப்பான். கூலி கொடுக்கிற அன்னைக்கு வாவான் கூப்பிடும் போது நீ போ அப்படின்னா அவன் தன்பக்கமாக அழைத்துக் கொள்வான். அத தயவு செய்து யாரும் வெளியே நாம் செல்வது கூடாது. வீட்டுல அமல் செய்யணும், பள்ளிவாசல்ல வந்து அமைதியாக நாம் அமல் செய்ய வேண்டும். அப்ப பெருநாள் அன்று போவதற்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாதையை மாற்றினாங்க. போகும்போது போற வழியில் உள்ள ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும், உறவுகள் இருந்தால் அவர்களை சந்திக்க வேண்டும். வர்ற வழியில அந்த ஏழைகள் நிற்பாங்க, அவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும், உறவுகளை நாம் சந்திக்க வேண்டும். பெருநாள் அன்றும் உறவுகளை சந்திக்காமல் பூமிய உண்மையில் வச்சுக்கிட்டு இருந்தா நாம உண்மையான பூமியில் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த பெருநாள் தொழுகைக்கு பாங்கும் கிடையாது, எட்டாமத்தும் கிடையாது. ஆனா குத்துபா உண்டு, குத்துபால எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவுக்கு உயர்ந்தவுடன் நம்ம பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ளலாம். சில இடங்களை 9:30 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம வியனாமான பள்ளிவாசல்ல 8:15 தக்பீர் சொல்லப்படும், 8:30 சின்ன ஒரு பயான், 8:45 இன்ஷா அல்லாஹ் யார் வந்தாலும் சரிதான் வராட்டிலும் சரிதான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டப்படும். போர்டுல நம்ம எழுதி போட்டிருக்கிறோம், அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பெருநாள் அன்று வருஷம் வருஷம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெருநாள்லாம் கொண்டாடி முடிச்ச பின்னால மனைவி, மக்கள், அம்மா, அத்தா, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுறது. யாருக்குமே முக்காடு இருக்காது, குறுக்கா இருக்காது, தலையில மக்காடு இருக்காது, எல்லாம் தலைவரி போலமா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறது, டெலிகிராம்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது. மார்க்கம் அனுமதிக்கிறதா? நம்ம குடும்ப பெண்கள் நமக்கு தானே கண்குளிர்ச்சியா இருக்கணும், அடுத்தவனுக்கு கண்குளிர்ச்சியா இருக்கக்கூடாது. அதனால தயவு செய்து அந்த காரியத்தை யாரும் செய்வது கூடாது. காசால பாருங்க, இன்னைக்கு மழை பெய்யல, குண்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட காய்ந்த ரொட்டிய ஒரு சிறுவன் தண்ணீர்ல முக்கி சாப்பிடுறான், அரபியில பேட்டி கொடுக்குறான், ஒரு நோக்கு கூட விடலன்னு. இங்க கிளம்பு மாதிரி இருக்கிறாரு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நோம்பு இல்லைங்கிறாரு. என்ன காரணம் தெரியல. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காசாலையும் பலஸ்தீன்லையும் நம்ம ரத்த பந்தங்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்துல பிரியாணி கின்ற மாதிரி, பிரியாணி சாப்பிடுற மாதிரி, மனைவி வாயில ஊட்டுற மாதிரி, அந்த அம்மா இவர் வாயில ஊட்டுற மாதிரி தேவையா? இது கேவலம் கிடையாதா? கொஞ்சம் கூட நமக்கு மனிதாபிமானம் கிடையாதா? நோம்பு திறக்கிற நேரத்துல எல்லா ஐட்டத்தையும் வச்சு நாங்க நோம்பு திறக்கிறோம். அன்னைக்கு பாக்குற ஒரு ஆள் 10 முட்டை வச்சு சாப்பிடுறாரு. ஏன் அத்தனை முட்டை உனக்கு கேட்டா, நாங்க 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 தானே சாப்பிடுறோம், நாங்க ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கத்தானே செய்யறோம், நீ எடுத்து கொடு வேணாங்கல, நீ திங்கிறதையா போடுற. மார்க்கம் அதை விரும்புகிறதா?
நீ போட்டாதான் உன் நோன்பு சேருமா? அருமையானவர்களே, இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நோன்பு முடிஞ்ச பின்னால தயவு செய்து தொழுகையை விட்டுறாதீங்க. தொழுகை என்பது மவுத்து வரைக்கும் அது கடமை. குரானை ஓதுவதை சில பேர் விட்டுருவாங்க. குரான் ஓதுறதும் மவுத்து வரைக்கும் கடமை. நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் அனாச்சாரங்கள் இல்லாமல் சுன்னத்தான முறையிலே இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் ஐங்கால தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நன்மக்களாக, உறவுகளையும் நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அனுசரித்து சேர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.